நிலத்தடி நீர் திருட்டு சம்பந்தப்படி கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாமான்னு கேட்குறாங்க சார். இதில் என்ன நிலத்தடி நீர் தானே, அது என்ன அதில் என்ன திருடி அவங்க திருடி என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு போய் மறுபடியும் வந்து மக்கள் பயன்பாடு தானே கொடுக்குறாங்க, அதில் என்ன கிரிமினல் நடவடிக்கை என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது பெரிய விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமானது. என்னென்னா சென்னை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் ஆர்டர் இருக்குது. ஏன் பேன் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிலத்தடி நீர் கம்மியானாக்கா அந்த நீர்மட்டம் கம்மியானாக்கா கடல் நீர் உள்ளுக்கு வந்துடும். கடல் நீர் ஊர் உள்ளுக்கு பூந்துச்சுனாக்கா உப்பு தண்ணி ஆகிடும். எல்லாமே உப்பு தண்ணி ஆச்சுனாக்கா எல்லா செடிகளுமே கெட்டு போயிடும். நிறைய இது இன்ட்ரூஷன் சீ வாட்டர் வந்துடுச்சு. கடற்கரை ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு தண்ணி வந்துடுச்சு. அதனால் சென்னைக்கு பெரிய ரொம்ப பயங்கரமான பேராபத்து இருக்கின்றதுக்காக தண்ணி எடுக்கக்கூடாது சொல்லிட்டு பேன் ஆர்டர் இருக்குது. அதை மீறி எடுக்கிறவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்குது. அது தண்ணி அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அது என்ன சொல்லியிருக்குனாக்கா, நிலத்தடி நீர் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதை லைசன்ஸ் இல்லாமல் எடுத்தாக்கா அது திருடு, அதனால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதனால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம். போலீஸு இது கண்டிப்பாக சீரியஸாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. ஆனால் நடைமுறையில் அவங்க சரியாக எடுக்கிறதில்ல, அது தவறு.